நான் வந்துட்டு வேர்ல்ட்லி லைஃப்க்கு ரொம்ப அடிமையாகிட்டு இருந்தேன். எல்லாம் மாடர்ன் லைஃப். அது ஒரு நாளைக்கு நிறைய செல்ஃபீஸ் எடுக்குவேன், இன்ஸ்டாகிராமில் செல்ஃபீஸ் போடுவேன், ஃபேஸ்புக், அப்புறமா டிக்டாக் நிறைய வீடியோஸ் டிக்டாக் பண்ணுவேன். டிக்டாக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்லலாம் நிறைய மேக்கப் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்குவேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு எதுவுமே கிடையாது. நான் அந்த மாதிரி என்னோட செல்ஃபுக்கு நான் ரொம்ப டேக் கேர் பண்ணுவேன். இந்த செல்ஃபுக்கு என்னென்ன இருக்கோ எல்லா வேர்ல்ட்லி திங்ஸ் நான் பண்ணுவேன். இதே மாதிரி என்னோட லைஃப் போயினே இருந்துச்சு. ஸோ இந்த மந்த் ஆஃப் அந்த லோன்லினஸ் இவ்வளோ இருந்துச்சுன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேவ் டு சூசைட். ஒரு அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மிஷன் வாட் யூ ட்ரை டு ஹெல்ப்னு சொல்லிட்டு நான் படுத்ததுக்கு லைக் 5:30 6 o'clock when I slept, ஏசப்பா வந்துட்டு ஒரு பாரத்தோட முகத்தில் வராரு. என் பற்றி போய் சொல்லு, எல்லாருக்குமே சொல்லு நான் வரேன். எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க வேர்ல்ட்லி லைஃப்பில். எத்தனோ பேர் ரட்சிக்கப்பட்டு ஆனால் அவங்க என் பற்றி சொல்கிறதில்ல. ப்ளீஸ் கோ டெல் மை பீப்புள் தட் ஐம் கம்மிங்னு சொல்லிட்டு எனக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது 3 o'clock இந்த ஸ்கின்னை அலங்காரம் பண்ணாத, இந்த பாடி ஃப்ளெஷ்ஷை பியூட்டிஃபை பண்ணாத, உன்னோட சோல் அலங்காரம் பண்ணு. தட் இஸ் கோயிங் டு கம் டு மீ. இந்த ஃப்ளெஷ் வந்து மண்ணுக்காக போகும். ஸோ யூ டோன்ட் பியூட்டிஃபை யுவர் செல்ஃப்னு அது ஏசப்பா எனக்கு சொன்னார். அண்ட் ஐ டோன்ட் ட்ரெஸ் அப் வேர்ல்ட்லி ஆர் ஐ டோன்ட் ட்ரெஸ் அப் டு ப்ளீஸ் த வேர்ல்ட். ஐ ட்ரெஸ் அப் டு ப்ளீஸ் மை காட். என் பேர் எவாஞ்சலின். நான் பெங்களூர்லேருந்து வந்துருக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு வேர்ல்ட்லி லைஃப்க்கு ரொம்ப அடிமையாகிட்டு இருந்தேன். எல்லாம் மாடர்ன் லைஃப் அது பெங்களூரில். ஸோ வேர்ல்ட்லி லைஃப் ரொம்ப எனக்கு ஐ குடண்ட் லீவ் த வேர்ல்ட்லி லைஃப். லைக் செல்ஃபீஸ், ஒரு நாளைக்கு நிறைய செல்ஃபீஸ் எடுக்குவேன், இன்ஸ்டாகிராமில் செல்ஃபீஸ் போடுவேன், ஃபேஸ்புக், அப்புறமா டிக்டாக் நிறைய வீடியோஸ் டிக்டாக் பண்ணுவேன். டிக்டாக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்லலாம் நிறைய மேக்கப் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்குவேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு எதுவுமே கிடையாது. நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன். மிட் நைட்டில் கூட ஏஞ்சி ஷாப்பிங் பண்ணுவேன். தேர் ஆர் டைம்ஸ் லைக் நான் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி கார்ட்டில் வைக்குவேன், செக் அவுட் பண்ணி மறந்துட்டேன்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் ஏஞ்சிட்டு நான் அதை ஷாப்பிங் பண்ணுவேன். சீரியல்னால் என்னால் விடவே முடியாது. 7:30 வீட்டுக்கு வந்துட்டா நான் 11 o'clock 11:30 மட்டும் சீரியல் பார்க்குவேன். ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ண மாட்டேன். அப்படி மிட் நைட்டில் எனக்கு தோணும், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே எனக்கு சீரியல்னு சொல்லிட்டு நான் சீரியல் எல்லாம் பார்க்குவேன். இதே மாதிரி என்னோட லைஃப் போயிடுச்சு. ரொம்ப லைக் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்த ரொம்ப வேர்ல்ட்லி திங்ஸ், வேர்ல்ட்லி தாட்ஸ் தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நிறைய மேக்கப் எல்லாம் போடுவேன், ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுவேன். திருப்பி சர்ச்சுக்கெல்லாம் நான் போனால் கூட நல்லா காலையில் எழுந்திரிச்சிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா வேர்ல்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் சர்ச்சில் போய் நிற்குவேன். ஆனால் கையெல்லாம் தூக்கி நான் ப்ரேயரெல்லாம் பண்ண மாட்டேன். வெறும் கண் மூடின்னு மம்மி பக்கத்தில் நிற்குவேன். அது ஒரு கான்ஷியஸ், யாராவது என்னை பார்க்குறாங்களா, நான் அசிங்கமாக தருவேன். நான் அந்த மாதிரி என்னோட செல்ஃபுக்கு நான் ரொம்ப டேக் கேர் பண்ணுவேன். இந்த செல்ஃபுக்கு என்னென்ன இருக்கோ எல்லா வேர்ல்ட்லி திங்ஸ் நான் பண்ணுவேன். இதே மாதிரி என்னோட லைஃப் போயினே இருந்துச்சு. ஸோ இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் நான் வந்துட்டு சடனாக டிப்ரெஷனில் போயிட்டேன். ஐ ஃபெல் வெரி லோன்லி. அக்டோபர் செப்டம்பர்லாம் டிப்ரெஷனில் இருந்து ஸோ நான் யாருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தனோ, எந்த ஹியூமனுக்கும் எந்த வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தனோ அந்த டைமில் யாருமே இருந்ததில்லை. ஸோ நான் ரூமை சாத்திட்டு அழுவேன், நிறைய அழுவேன். எனக்கு ஒரு தாட் வரும், லைக் அந்த பெயின், அந்த லோன்லினஸ் இவ்வளோ இருந்துச்சுன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேவ் டு சூசைட். ஒரு பக்கம் சொல்லும், லைக் இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் திஸ் பெயின், நீ சூசைட் பண்ணிக்கோ, இந்த பெயின் வராது, நீ எல்லாமே முடிஞ்சு போயிடுவோம். எனக்கு அப்படியெல்லாம் நிறைய தோணும். ஸோ அந்த டைமில் தான் அங்கிள் வந்துட்டு ஆன் October 25th 2020 டிப்ரெஷன் அப்புறமா சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ரேயர் பண்ணாங்க. அந்த டைமில் நான் ப்ரேயர் பண்ணிக்கினேன். அண்ட் ஐ வாஸ் டெலிவர்ட், ஐ வாஸ் செட் ஃப்ரீ ஃப்ரம் தட். எனக்கு திருப்பி அந்த தோணவே இல்லை. பட் அகெயின் அதே மாதிரி வேர்ல்ட்லி லைஃப் நான் லீட் பண்ணிட்டேன். அது என்ன ஆச்சோ அந்த மிரக்கல் நான் மறந்துட்டு திருப்பி அதுவே செல்ஃபி, டிக்டாக், மேக்கப் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டு அந்த வேர்ல்ட்லி அட்டென்ஷன். நான் ஒரு ஃபோட்டோ போட்டால் இவ்வளோ லைக்ஸ் வரும், இவ்வளோ பேர் கமெண்ட் அடிக்கி வாங்கணும், அதுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குவேன். எனக்கு கடவுள் நல்லா சேலரி, நல்லா ஜாப் கொடுத்துக்கிறேன். என்னோட பாதி சேலரி வெறும் ஷாப்பிங்கே போயிடும். எக்ஸ்பென்சிவ் பேக்ஸ், எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேணும்னு எனக்கு ஏசப்பா எனக்கு அது கூட எக்ஸ்பென்சிவ் கொடுங்க ஏசப்பான்னு இதே மாதிரி நான் ப்ரேயர் பண்ணினே இருந்தேன். இது மாதிரி ப்ரேயர் பண்ணுவேன், வாங்குவேன், என்னோட சேலரி இப்படி வேஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி என்னோட லைஃப் போயினே இருந்துச்சு. அப்புறமா மம்மி டாடி என்னை பார்த்து சொல்லுவாங்க, நான் சிந்தா இருக்கும்போது உனக்கு ஏசப்பாவுக்கு மினிஸ்ட்ரிக்காக ஒப்பு கொடுத்தேன், நீ பார்த்தா அந்த மாதிரி ஒரு சயின்ஸும் இல்லையா உங்ககிட்டன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க. நான் அவங்கள எதிர்த்து பேசுவேன். என்னை கேட்டால் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களே, நீங்களே பண்ணிட்ட பிறகு என்கிட்ட வந்து அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு இப்படியெல்லாம் ஆர்கியூமெண்ட் என் பேரண்ட்ஸ் கூட பண்ணுவேன். எப்போவுமே எங்கள் டேடி கூட சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நீ நிற்குவ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு நான் இந்த மந்த் ஆஃப் March 20 அன்றைக்கி வந்துட்டு மோகன் சி லாசரஸ் அங்கிள் ஸ்பெஷலாக நான் ஏசப்பா வராரு, நான் பைத்தக்கார மாதிரி சொல்கிறேன்,
ஏசப்பா வரான்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலான்னு அது சொன்னார். அந்த வேர்டு எனக்கு அப்படியே தட் கேம் மீ அ டிஃப்ரெண்ட் சேஞ்ச். அங்கிள் அந்த வேர்ட்ஸ் வந்து என் மைண்டில் அதுவே ஓடிச்சு. நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் ஆயா தாத்தா சொல்லுவாங்க, நம்ம வேர்ல்டுக்கு கூட வேகமாக போயின்னு இருப்போம், வீடை கட்டிக்கின்னு கல்யாணம் பண்ணிக்கின்னு எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்க அப்படியே மாடர்ன் லைஃப் பிஸி லைஃப் லீட் பண்ணுவோம். ஒரு கூட்டம் இருக்கும் ஏசப்பா வரேன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தா கூட அது ஒரு 2000 இயர்ஸ் பிஃபோரே சொல்கிறாங்க ஏசப்பான்னு, அது இன்னும் அது வரதுக்கு இன்னும் டைமுக்கு அவங்களாம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு அந்த அந்த ஆயா தாத்தா சொல்லும்போது அது நினைவு வந்துச்சு. அதே மாதிரி அங்கிள் அந்த வேர்ட் ப்ரெஷரைஸ் பண்ணி சொன்ன பிறகு எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துச்சு. அன்னிலேருந்து தான் நான் இந்த 2020 மார்ச் 21 மார்ச் நான் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 23rd மார்ச்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அழுந்து ஜெபிச்சேன். அதுவும் என்னன்னா செல்ஃபிஷ் ப்ரேயர். ஏசப்பா நீ வர போறிய, என்னோட லைஃப் எப்படி, எனக்கு வந்துட்டு எப்போ மேரேஜ் நடக்க போகுது, நான் எப்போ சொந்த வீடு வாங்க போகிறேன், நான் கார் கற்றுக்கணும், அப்படியே ஒரு செல்ஃபிஷ் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுவும் செல்ஃபிஷ் அழுந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏசப்பா கேட்டால் வாட்ஸ் இஸ் யுவர் பர்பஸ் தட் யூ ஹவ் சென்ட் மீ யுவர். எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க நான் வந்து இவாஞ்சலிசம் நான் போகிறேன்னு. நான் எப்படி இவாஞ்சலிசம், அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ஐ கான்ட் லீவ் ஆல் திஸ் அண்ட் டூ இவாஞ்சலிசம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் அதுவும் அழுந்து ஜெபிச்சு அன்றைக்கி படுத்தேன். 23rd 24th வந்துட்டு எனக்கு 3 AM ஒரு ட்ரீம் ஆஃப் விஷன்னு சொல்லலாம், செகண்ட் கம்மிங் விஷன். ஸோ வந்து நான் மம்மி வீட்டில் இருக்கோம், தண்டர் ஸ்ட்ராம் மின்னல். ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி ரெய்னி சீசனில் வந்தால் நான் கிண்டல் பண்ணுவேன் மம்மியை, மம்மி செகண்ட் கம்மி வந்துடுச்சா போய் பாரு மம்மின்னு. ஸோ என்னோட ட்ரீமில் கூட நான் அப்படியே சொல்கிறேன் மம்மி கிட்ட அனௌன்ஸ்மெண்ட்டு ட்ரம்பெட் சவுண்ட்ஸ். ஸோ நான் பார்த்த ஏஞ்சல் டிவியில் யூஸ்வலாக அந்த ட்ரம்பெட் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டிவி எதுனா ஆனாக இருக்குன்னு பார்த்தா இல்லை. அண்ட் தென் அப்படின்னா நான் பயந்துட்டு ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஐ வாஸ் விண்டோலேருந்து பார்க்கும்போது அந்த ஒரு நியூ ஸ்கை வித் நியூ ட்ரம்பெட்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மம்மி ஏசப்பா மம்மி செகண்ட் கம்மிங் மம்மி சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு ஐ வாஸ் நாட் ஹாப்பி தட் ஜீசஸ் இஸ் கம். எனக்கு உள்ள ஒரு மாதிரி பயம், அந்த ஒரு எக்ஸாம் த ஃபியர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயம். மம்மி சொன்னாங்க சீக்கிரமாக முட்டிக்கால் போட்டு, ட்ரீமில் சீக்கிரமாக முட்டிக்கால் போட்டு பாவ மன்னிப்பு கேட்கோமான்னு சொன்னாங்க. நான் இமீடியட்டாக அந்த மூமெண்ட்டில் முட்டிக்கால் போட்டு ஏசப்பா என் பாவத்தை மன்னியும் சொல்கிறதுக்குள்ளே ஐ லாஸ்ட் கான்ஷியஸ். அது எனக்கு பாவ மன்னிப்பு கேட்க முடியல, மம்மி பிரிஞ்சிருந்தாங்க, ஐ குடன்ட் ரெக்கக்னைஸ். ஸோ நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட அப்படியே கீழே வந்துட்டு ஒரு சோல் அப்படியே போச்சு. ஸோ நான் இம்மீடியட்டாக பயந்து ஏந்திச்சிட்டேன். அப்புறமா பார்த்தா இட்ஸ் 3:30 AM ஒரு ட்ரீம். பயந்து மம்மி கிட்ட போய் சொன்னேன், மம்மி இப்படி ஒரு ட்ரீம் வந்துச்சு, இப்படி ஒரு விசன் வந்துச்சு மம்மி, சீக்கிரமாக முட்டிக்கால் போட்டு வா மம்மி பாவ மன்னிப்பு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பாவ மன்னிப்பு போட்டு ஏசப்பா என் பாவத்தை மன்னியம்னு சொன்னேன். அண்ட் உலகத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அழுந்து ஜெபிச்சேன் அன்றைக்கி. இட்ஸ் லைக் ஐசப்பா எல்லா வாலிபரும் ரட்சிக்கப்படணும், என் தேசம் ரட்சிக்கப்படணும். அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படியே ஜெபிச்சேன் அழுந்து. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்போக் இன் டங்ஸ். நான் இத்தனை வருஷமாக ஒரு வருஷம் கூட டங்ஸில் பேசுனதே கிடையாது. நான் பார்க்குவேன், நான் கேள்வி கேட்டுக்குவேன், இதெல்லாம் ரியலாக நான் நிஜமாவா இங்கே ஆக்டிங் பண்ணுறாங்களா அப்படியெல்லாம் மனசில் நான் கேள்வி கேட்டுக்குவேன். பட் அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு அந்நிய பாஷத்தில் பேசினேன். எனக்கே தெரில நான் என்ன பேசினேன்னு. ஐ குட் ஃபீல் தேர் வாஸ் அ ப்ரெசன்ஸ். அந்நிய பாஷத்தில் பேசிட்டு அப்புறமா என் மம்மி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க என்னை பார்த்துட்டு, ஐயோ ஏன் புள்ள இப்படியான்னு. சரின்னு சொல்லிட்டு மம்மி அப்புறமா ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் மம்மிக்கு இப்படி சொன்னேன். சரின்னு சொல்லி மம்மி சொன்னாங்கோ சரி ஓகே காட் இஸ் பீன் யூ ஹவ் பீன் அனாயிண்டட் மகோ, இந்த டே பார்க்கறதுக்கு நம்ம நானும் டேடி எவ்வளோ வெயிட் பண்ணோன்னு சொன்னாங்கோ. அப்புறமா நான் ரூமில் போயிட்டு நான் லாக் பண்ணிக்கின்னு திருப்பி ஏசப்பாவை கொஸ்டின், நான் என்னத்துக்காக நைட் ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா, இது என்ன விஷன் எனக்கு புரியல, ஐம் கன்ஃபியூஸ்ட், யூ ஆர் சேயிங் தட் யூ ஆர் கம்மிங், நான் என்ன செய்யணும் ஏசப்பா, நான் எப்படி எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டோம் இந்த விஷன், வாட் யூ ட்ரைங் டு டெல் மீன்னு சொல்லிட்டு நான் படுத்த திருப்பி லைக் 5:30 6 o'clock when I slept. ஏசப்பா வந்துட்டு ஒரு பாரத்தோட முகத்தில் வராரு. என் பற்றி போய் சொல்லு எல்லாருக்குமே சொல்லு நான் வரேன். எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க வேர்ல்ட்லி லைஃப்பில், எத்தனோ பேர் ரட்சிக்கப்பட்ட ஆனால் அவங்க என் பற்றி சொல்கிறதில்ல, ப்ளீஸ் கோ டெல் மை பீப்புள் தட் ஐம் கம்மிங்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி சொன்னார். திருப்பி நான் பயந்து ஏஞ்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு கூட ஆனதே கிடையாது, எப்போவுமே பேசுனது கூட கிடையாது, நான் இப்படியெல்லாம் ப்ரேயர் கூட பண்ணது கிடையாது. நான் அகெயின் கன்ஃபியூஷன், ஓகே ஏசப்பா நான் சொல்லுமா நீ வரேன்னு. அப்படி அகெயின் ஒரு தாட்டு, வாட் அபவுட் மை ஃபியூச்சர்னு. அதே டைம் நான் வாக் வித் ஜீசஸ் மாத்திரம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நான் அதை பார்த்துருவேன். அங்கிள் வந்துட்டு 24th early morning 6:30 வாக் வித் ஜீசஸை சொல்கிறாங்க, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷல் நாட் வாண்ட். நீ எது பற்றியோ கவலைப்படாத, ஏசப்பா உனக்கு என்ன செய்கிறாரோ அது உனக்கு கட்டாயமாக செய்கிறோம், உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்குமோ ஏசப்பா கொடுக்க, நீ எதுவுமே கவலைப்படாதுன்னு சொல்லிட்டார் அங்கிள். ஸோ அந்த ப்ரேயரில் ஓகே ஐ வாஸ் கன்ஃபார்ம்ட் தட் ஐ ஷுட் டெல் த வேர்ல்ட் தட் ஜீசஸ் இஸ் கம்மிங். அன்னிலேருந்து ஒரு புது சேஞ்ச் என் லைஃப்பில். நான் சீரியலே பார்க்குறதில்ல,
நான் எந்த இன்ஸ்டாகிராமில் என்னோட செல்ஃபி எடுத்து போட்டு வேர்ல்டு அட்டென்ஷனுக்காக அந்த கமெண்ட்ஸ் அந்த லைக்காக அந்த போர்ட்டல் நான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஏசப்பா வராருன்னு அந்த இன்ஸ்டாகிராமை நான் யூஸ் பண்ணுறேன், மெசேஜஸ் பண்ணுறேன். சீரியலெல்லாம் நான் பார்க்கதே கிடையாது. ஷாப்பிங் நான் பண்ணுறதில்ல, தேவையானதா பண்ணுறேன், நான் அது கூட நான் பண்ணுறதில்ல. அதிகமாக ஜெபிக்கிறேன். என்னோட ப்ரேயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நான் ப்ரேயர் எல்லாம் பண்ண மாட்டேன், வெறும் 91 Psalms 1 படிக்கவா அவ்வளோதான். ஆனால் இப்போ காலையில் 1 hour நான் ப்ரேயர் பண்ணுறேன் அண்ட் ஈவினிங் 1.5 hour ப்ரேயர் பண்ணுறோம். வேர்ல்டி சேனல்ஸ் எதுவுமே பார்க்குறதில்ல, வெறும் நியூஸ் பார்க்குவோம். மோகன் சிலாசஸ் அங்கிள்து சாட்டர்டே சண்டே மாத்திரம் அந்த ப்ரோக்ராமை மாத்திரம் பார்க்குவோம். அப்புறமா இதே மாதிரி என்னோடய லைஃப் போயினே இருக்குது. அண்ட் 3 மணிக்கு நான் ஏஞ்சி ப்ரேயர் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி ரொம்ப தூங்குவேன். நான் ஏன் தூங்குவேன்னா, நான் காலையில் ஏஞ்சி நல்லா அழகாக தெரணும், தூங்கினா தான் நல்லா தெருவேன்னு அந்த மாதிரி ஒரு தாட்டு. நிறைய ஃபேவரெட்னா என்னோட தூங்குறது. ஆனால் இப்போ நான் தூங்குறதில்ல. 3 AM to 5 AM நான் 2 hours ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டு வெறும் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருப்பி காலையில் ஏஞ்சி ஜெபிக்கிறேன். நான் யாரை மீட் பண்ணுறேனோ எல்லாருக்கும் என் பற்றி சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டுக்கிறாங்கோ, இவாஞ்சலி நீ வெயிலில் கூட நடக்க மாட்டியே, உன்னோட ஸ்கின்னுனா உனக்கு அவ்வளோ இஷ்டமே, உன்னோட செல்ஃப்னா நீ இஷ்டமே, நீ இப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டேன்னு எல்லாரும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கோ. ஸோ நான் எப்படியே ஸ்பிரிச்சுவலாக போயிட்டேன். அண்ட் வீக் ஆஃப்லலாம் வந்துட்டு வெளியே ஷாப்பிங் பண்ண போவேன், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸும் கூட. அப்படியெல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ என்னோட வீக் ஆஃப்ல வந்துட்டு நான் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன். அப்புறமா யாருன்னா லைக் ஆஃபீஸில் இருக்கட்டும், ஸ்விக்கி பர்சனாக ஜொமேட்டோக்காரங்க வந்துட்டா தைரியமாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு தெரியுமா, ஏசப்பா வராருன்னு அப்படி எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஏசப்பா வந்துட்டு எனக்கு ஃபைனலாக வேர்ல்ட்லி லைஃப்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறமா ஒன்று சொன்னார் ஏசப்பா, லைக் இந்த ஸ்கின்னை நான் ப்ரேயர் பண்ணும்போது 3 o'clock, இந்த ஸ்கின்னை அலங்காரம் பண்ணாத, இந்த பாடி ஃப்ளெஷ்ஷை பியூட்டிஃபை பண்ணாத, உன்னோட சோல் அலங்காரம் பண்ணு, தட் இஸ் கோயிங் டு கம் டு மீ. இந்த ஃப்ளெஷ்ஷு வந்து மண்ணுக்காக போவோம், ஸோ யூ டோன்ட் பியூட்டிஃபை யுவர் செல்ஃப்னு அது ஏசப்பா எனக்கு சொன்னார். அண்ட் ஐ டோன்ட் ட்ரெஸ் அப் வேர்ல்ட்லி ஆர் ஐ டோன்ட் ட்ரெஸ் அப் டு ப்ளீஸ் த வேர்ல்ட், ஐ ட்ரெஸ் அப் டு ப்ளீஸ் மை காட். தேங்க்யூ. எவ்வளோ அருமையான அனுபவம் இல்லை? இந்த வாலிப வயசில் பெங்களூர் சிட்டியில் எப்படி ஒரு வாழ்க்கையை இயேசு எப்படி மாற்றுகிறார். எதுக்கு தாங்க இயேசு வந்தார்? இயேசு மதத்தை, இதில் எங்கே மதம் இருக்குது? இயேசு மனிதருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுகிறவர், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிறவர். அந்த மகள் சொன்னதெல்லாம் அவருடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய லைஃப்பில் நடந்தது. நிறைய வாலிப பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி உங்களுடைய ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் செய்கிறீங்களே, அப்போ உங்களை காண்பிக்க விரும்புகிறீங்க. எல்லோரும் நம்ம பக்கம் அட்ராக்ஷன் திரும்பணும், அந்த ஆசைலாம் இருக்குதுல்ல. பல காரியங்கள், ஷாப்பிங் ஷாப்பிங் ஷாப்பிங். பாருங்கள், அந்த மகள் சொன்ன நடுரத்தில் உட்காந்து ஷாப்பிங் பண்ணுவாங்களாம் பார்த்துங்க. அப்படிலாம் நீங்கள் அது மாதிரி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். யாரோ ஒரு வாலிப மகளோட தம்பியோட பேசுகிறார், நீ ஆண்டவருக்கு வேணும். இன்றைக்கி இந்த மகள் பாருங்கள், 2 மணி நேரம் தினமும் 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறாங்க. 3 மணிக்கு எழும்பி ஜெபம். இப்போ தன்னுடைய ஆத்மாவை அழகுபடுத்துகிறாங்க, அதான் முக்கியம். அந்த மகள் சொல்கிறாங்க, இப்போ ட்ரெஸ்ஸு முன்னால் மாதிரி நான் போடுறதில்ல, இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டு நீட்டான ட்ரெஸ்ஸு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாகிறாது. தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். இந்த ட்ரெஸ் போட்டான்னு அது போட்டான்னு இதிலெல்லாம் தப்பாக நீ வாதாடலாம், எல்லாம் தகுதியாக இருக்காது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் அழகாக சொல்லி தருவார். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும், சரியா? ஒரு நல்ல ரசிக்கப்பட்ட பிள்ளை தான், சர்ச்சுக்கு போகிற பிள்ளை தான். நான் அவனுக்கு ஒரு நாள் பார்த்து அந்த ஜீன்ஸு பேண்ட்டு அங்கங்கே கிழிஞ்சிருக்கு, முட்டியில் கீழெல்லாம். நான் கேட்டேன், எதுக்கு கிழிஞ்சு போன பேண்ட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு சிரிக்குது. அது சின்ன பாப்பா, நான் டீனேஜ், அது சிரிக்குது. இல்லைங்கள், இது ஸ்டைலு. என்ன ஸ்டைலு? நம்ம வித்தியாசமானவங்க, இயேசுவின் பிள்ளைகள். நான் நீட்டாக ட்ரெஸ் அணியணும். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லெகின்ஸ் எல்லாம் 12 இயர்ஸுக்கு கீழே உள்ளவங்க தான் போடணும். பெரிய பிள்ளைகள் அதை யூஸ் பண்ணுறது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், ஏசப்பாரை போடலாம். அப்படி போட்டிங்கன்னா கீழே வரைக்கிறோம் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணும். அது கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா முழங்கால் வரைக்கும் எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி ட்ரெஸ் போடணும். எல்லாத்திலும் ஒழுங்கு இருக்கணும். பரலோகத்துக்கு போனால் சும்மா போக முடியாதுல்ல. ஆண்டவருடைய வருகையில் எடுத்து பாருங்கள். ஆண்டவர் நல்ல இன்றைக்கி நிறைய பேரோட பேசி இருக்கிறார். 2ஆம் வருகையை பற்றி எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் மகளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு பாருங்கள். இடிமணல், அது பைபிளில் இருக்கிறது. அதெல்லாம் மின்னலை போல் இருக்கும் ஆண்டவருடைய வருகை. அப்படி இருக்குது. எக்கால சத்தம், துணிக்கிற சத்தம். அந்த நேரம் அந்த மகள் போய் ஜெபிக்கலாம், பாவத்தை அறிக்கை செய்யலான்னா டைம் இருக்காது.
நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் வந்து எக்கால சத்தம் துணிக்கும் போது நீங்கள் மனம் திரும்பவே முடியாது. அதுக்கு சான்ஸே கிடையாது. இதுதான் ரட்சிப்பின் நாள், இதுதான் நீங்கள் ஒப்பு கொடுக்குற நாள். இதை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்படாட்டா எக்கால சத்தெல்லாம் கேட்டு நீங்கள் மனம் திரும்ப முடியாது. அறிந்து கொள்ளுங்கள். இயேசு வரும்போது நான் மனம் திரும்பிடுவேன், எக்கால சத்தம் கேட்கும்போது பாவரிக்கை பண்ணிடுவேன், உங்களுக்கு சான்ஸே இருக்காது. அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். இன்றைக்கி எவ்வளோ அழகாக அந்த அனுபவம் பாருங்கள். தன்னுடைய இருதயத்திலிருந்து அந்த மகள் இயேசுவை ருசித்த ஒரு அனுபவம். டேஸ்ட் அண்ட் see the Lord is good. இயேசு எவ்வளோ நல்ல ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் அந்த மகள் சொல்கிறாங்க. அந்த மகள் அனுபவிக்கணும். வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஆண்டு சொல்ல, என்னை பற்றி சொல்லு மகளே. அதான் வருகைக்கு பெரிய ஆயத்தம், ரொம்ப பெரிய ஆயத்தம் தரும் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இயேசு வந்துட்டால் கட்டாயம் நீங்கள் போயிடுவீங்க. நல்ல ஒரு அருமையான அனுபவம். நிறைய பேர் இந்த உலக காரியம், நம்ம அழகுப்படுத்துவது, ட்ரெஸ்ஸு, நிறைய காஸ்ட்லி திங்ஸ் வாங்குறது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இயேசுக்கு பிரியமாக இருங்க, அவர் எல்லாமே தருவார் உங்களுக்கு. அவனுக்கு என்ன வேணும் எல்லாமே அவர் அழகாக குடும்பம் அமைச்சு தருவார், வீடு தருவார், நீங்கள் வாழ்றதுக்கு ஒரு எல்லாமே தருவார். இயேசுவை பின்பற்றினா பிச்சைக்காரனாக இருக்கணும்லாம் வைக்க மாட்டார். அறிந்து கொள்ளுங்க. நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவார். தம்பி பைக் கேட்டான், பைக் கொடுத்துருக்கிறார்ல, அதெல்லாம் தரமாட்டேன், நீ நடந்து போ, சைக்கிளில் போ, அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஆண்டவர். என்ன அவசியமோ அதை தருவார். ஆடம்பரம் தரமாட்டார், அவசியமானதை தருவார். இப்போ இந்த மகளை நான் ஜெபிக்க கேட்க போகிறேன். இதே மாதிரி ஐயோ எனக்கு அப்படி தான் இருக்குது, நானும் இந்த மாதிரி தான் உலக காரியத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் இயேசப்பாவோடு இப்படி சந்தோஷமாக வாழணும், வருகையில் காணப்படன்னு விரும்புகிறீங்களா? உங்களுக்காக இந்த மகளை நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. பெற்றோர்